இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 25:22. தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். துதிக்க எரேமியா 50:34. அவர்களுடைய மீட்பெரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவரும் புதிய இஸ்ரவேலர்கள் ஆகிறார்கள். எங்கெல்லாம் இஸ்ரவேல் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டிலிருந்தும் மீட்டுவிடும் என்று ஜெபிக்கிற ஜெபத்தை நாமும் இணைந்து செய்யலாம். இஸ்ரவேலர்கள் எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய சத்துருக்களால் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக ஒரு இரட்சகரை எழுப்பி அந்த இக்கட்டுகளில் இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களுடைய சத்துருக்களின் கைகளுக்கு அவர்களை நீங்களாக்கினதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளில் நம்முடைய சத்துருவின் கைகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம்முடைய இக்கட்டிலிருந்து மீட்கும்படிக்கு நம்முடைய இரட்சகராகிய அருமை இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் அவரை நோக்கி இந்த நாளில் நாம் ஜெபிக்கலாம். வேதாகமத்தில் கர்த்தரால் எழுப்பப்பட்ட இரட்சகர்கள் இஸ்ரவேலர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களுக்கு ரட்சிப்பை பெற்று தந்தார்கள். ஆனால் அவர்கள் சில காலம்தான் அவர்களோடு கூட இருந்து அந்த விடுதலையை பெற்று தர முடிந்தது. ஆனால் நம்முடைய அருமை நாதராகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்கு நித்திய மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுக்கவே இப்பூமிக்கு வந்து தம்மையே ஒப்பு கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் இந்த நாளில் நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் இக்கட்டுகளையும் நாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து அதற்காக ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்துவோ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஆகவே நமக்காக யுத்தம் செய்ய சேனைகளோடு எழும்பு வல்ல கர்த்தாதி கர்த்தரை நாம் உயர்த்தி துதிப்போம்.